வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றியும், குடியுரிமையை பற்றியும், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகளை பற்றி இந்த 4 டாபிக்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 4 டாபிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும். யூனியன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பாலிட்டிக்கில் வந்து என்ன யூனியன் அப்படின்னாவே இந்தியா அப்படிங்கிறது வந்து மாநிலங்களில் ஒருங்கிணைந்தது தான் வந்து என்ன அப்படின்னா இந்தியா. மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்தது தான் இந்தியா. அப்படி யூனியன் அப்படிங்கும்போது ஒன்றியத்தை கொடுக்கும். ஒன்றியத்தோட ஆட்சி பகுதிகள் அப்படிங்கிறது இந்தியா கீழே இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் குறிக்கிறதா என்ன அப்படின்னா யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும். ஓகேவா? இது வந்து யூனியன் ஆட்சி பகுதியில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 1 to 4 வந்து யூனியன் ஆட்சி பகுதிகளை பற்றி குறிப்பிடப்படுது. 1 to 4 வந்து எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனியன் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகளை பற்றி கொடுத்துருக்குது. இந்த ஆர்டிகல்ஸில் ஒவ்வொன்று ஆர்டிகல்ஸ் 1லேருந்து 4 வரைக்கும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டிஎன்பிசியில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்காக தான் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும். சும்மா ஒன்லைனராக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் டீட்டெயிலாக ஆன்சர் தெரிஞ்சு அதாவது ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் என்ன அது கீழே என்னென்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படி மட்டும்தான் நம்மளால் சரியான ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஆர்டிகல்ஸ் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பு விதியில் விதி 1 என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்சி பரப்பு. இந்தியாவோட ஆட்சி பரப்பு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லும். ஆர்டிகல்ஸ் 2 வந்து புதிய மாநிலங்களை வந்து சேர்க்கிறது அல்லது நிறுவுறது. புதிய மாநிலத்தை வந்து சேர்க்கிறதும் அதை நிறுவுறதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஆர்டிகல்ஸ் 2லையும். ஆர்டிகல்ஸ் 3ல வந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குதல், பரப்புகள், எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றுதல் வந்து விதி 3லையும். விதி 4ல வந்து எவ்வாறு புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம். அதாவது விதி 4ல வந்து எவ்வாறு ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஆர்டிகல்ஸ் 1 to 4னாவே மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது. அதில் 1 வந்து இந்தியாவோட ஆட்சி பகுதியும் 2 புதிய மாநிலத்தை உருவாக்குதலை பற்றி வரும். அட்டவணை 1ல தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இடம்பெறுது. இந்த டீட்டெயில்ஸ் இடம்பெறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்டவணை 1 தான் வந்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஆர்டிகல்ஸ் 3 படி பாராளுமன்றத்தின் ஒரு சட்டத்தின் வாயிலாக அதாவது ஒரு மாநிலத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஆர்டிகல்ஸ் 3 மாநிலத்தை உருவாக்குவதற்கான சட்ட விதி என்னன்னா ஆர்டிகல்ஸ் 3. ஆர்டிகல்ஸ் 3 படி ஒரு மாநிலத்தை பிரிக்கவோ அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களை மாற்றவோ அல்லது மாநிலத்தை அனைத்து புதிய மாநிலங்களாக உருவாக்கவோ முடியும். ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கவும் 2, 3 மாநிலங்களை எடுத்து ஒரே மாநிலமாக ஆக்கறதுக்கு வந்து உரிமை உள்ளது. எதுக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு ஆர்டிகல்ஸ் 3 படி. மாநில பரப்பை குறைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. மாநில எல்லையை மாற்றுறதுக்கு உரிமை இருக்குது. மாநில பெயரை மாற்றுறதுக்கும் உரிமை இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் 3 வந்து உரிமை தருது. அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 3 அதாவது ஆர்டிகல்ஸ் 3 வந்து எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க. ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்குறது இல்லைன்னா மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படணும். குடியரசுத் தலைவர் வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் பாதிக்கப்பட்ட மாநிலம் வந்து தனது கருத்தை தெரிவிக்கிறதுக்கு வேண்டுவார். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மாநிலம் வந்து தனது கருத்து தெரிவிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாரு. சாதாரண பெரும்பான்மையுடன் அதாவது தெரிஞ்சுக்கங்க சாதாரண சட்டம் சாதாரண பெரும்பான்மையுடனே இந்த புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். 2 சபையிலும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சாதாரண பெரும்பான்மையுடனே சாதாரண சட்டம் வாயிலாகவே வந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும். இதன் கீழ் அயல்நாட்டு நிலப்பகுதியை தர முடியாது. அதற்கு ஆர்டிகல்ஸ் 368 திருத்தம் செய்ய வேண்டும். இப்போ புதுசாக மாநிலத்தை உருவாக்கும் போது அயல்நாட்டு அதாவது நம்ம சைனாவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கூடிய பகுதி இருக்குதுன்னா அதை வச்சு ஒரு புதிய மாநிலத்தை நம்ம உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து 368 வந்து திருத்தம் செஞ்சாதான் அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம புது மாநிலத்தை உருவாக்க முடியும். அதாவது அயல்நாட்டிற்கு சொந்தமான இடத்த வந்து நம்ம தர முடியாது. அப்படி உருவாக்கணும்னு நினைச்சோம்னா ஆர்டிகல்ஸ் 368 வந்து யூஸ் பண்ணணும். புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கான ஆர்டிகல்ஸ் என்ன, அதாவது யூனியன் அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசியலமைப்பு விதி 3 தான் புதிய மாநிலத்தை உருவாக்குவது. அடுத்தது ஆர்டிகல்ஸ் 1 விதி 1 படி என்ன அப்படின்னா மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டமைப்பு, மாநிலங்களோட ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டமைப்பு. இந்தியாவின் நிலப்பரப்பை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது ஆர்டிகல்ஸ் 1ல இந்திய நிலப்பரப்பை வந்து 3 வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. 1 மாநிலங்களோட பகுதிகள், 2வது ஒன்றிய பகுதிகள், 3வது வந்து எந்த நேரத்திலும் இந்திய அரசால் கையகப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள். 3 வகையா பிரிச்சிருக்காங்க. மாநிலங்களோட பகுதிகள், ஒன்றிய பகுதிகள், எந்த நேரத்திலும் இந்திய அரசால் வந்து கையகப்படுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் 2ல என்னன்னா புதிய மாநிலங்களின் சேர்க்கை அல்லது நிறுவுதல். ஒரு புதிய மாநிலத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொல்லி
ஒரு ஆர்டிகல்ஸ் 2ல கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதி எல்லைகளின் பெயர்களை மாற்றுதல். புதிய மாநிலத்தை உருவாக்குதல் அல்லது தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் பெயர்களை மாற்றுறத வந்து ஆர்டிகல்ஸ் 3ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தேச கட்டமைப்போட சவால்கள். தேசத்தை வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து கட்டமைக்கும் போது என்னென்ன சவால்கள் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த டாபிக் கீழே வரும். இந்தியா சுதந்திரம் பெற்றும்போது ராஜபுத்திரர்கள் இளவரசர்கள் இருந்தாங்க. ராஜ் ராஜபுத்திரர்கள் இளவரசர்கள் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதேச அரசர்கள் வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதேச அரசர்கள் 3 பேர் இருந்திருக்காங்க. மைசூர் அரசு, திருவிதாங்கூர் அரசு, புதுக்கோட்டை பகுதியில் உள்ள உள்ளூர் அரசு. மைசூர் அரசு, திருவிதாங்கூர் அரசு, புதுக்கோட்டை பகுதியில் உள்ள உள்ளூர் அரசு 3 அரசுகள் இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா 565 சுதேச அரசுகள். சுதந்திரத்துக்கு முன்னாடி 565 சுதேச அரசுகள் இருந்திருக்கு. அதுல 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க அவங்கள. ஒண்ணு வந்து குண்டு முழங்கும் மரியாதை பெற்ற அரசு அப்படின்னு ஒரு வகையும், குண்டு முழங்காத உரிமை பெறாத சுதேச அரசுகள். ஒரு பக்கம் குண்டு முழங்கும், இன்னொரு பக்கம் குண்டு முழங்காது. குண்டு முழங்கறக்க மரியாதை பெற்ற சுதேச அரசுகளை வந்து 117லேருந்து ஒரு 120 வரைக்கும் இருந்திருக்கும். அதுல யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, குவாலியர் மன்னர், பரோடா மன்னர், ஜம்மு காஷ்மீர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, அப்புறம் ஹைதராபாத் நிஜாம். இவங்கெல்லாம் வந்து ஹைதராபாத், பீகார் நிஜாம்ல இதுல வந்திருப்பாங்க. அதுலயே வந்து 9 குண்டு முழங்கும் அரசு, 11 குண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 குண்டு முழங்குற உரிமை பெற்ற அரசுகள் யாராருன்னா, சச்சின் நவாப்பு, பாட்னா மகாராஜர், வத்வான் மகாராஜர், லகாரு நவாப். இவங்கெல்லாம் வந்து 9 குண்டு முழங்கறதுக்கு உரிமை பெற்றவர்கள். அடுத்தது குண்டு முழங்க உரிமையை பெறாத சுதேச அரசுகள்னு சொல்லி அது ஒரு வகையா இருந்திருக்காங்க. இந்த முறை ஏற்கவில்லை. இது வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இதெல்லாம் புக்ல இருக்கிறது தான். அடுத்தது இந்தியாவில் பல இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகளை கொண்ட நாடுகள் என்பதையும் அதனால் உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நன்கு அறிவேன். ஆனால் இத்தகைய தடைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். சிறுபான்மையரோட உரிமைகள் எப்பொழுதும் நமது சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாமெட் அட்லி. அதாவது பிரிட்டன் பிரதமர் வந்து இந்தியாவை பத்தி சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து பல மதங்கள், மொழிகள் எல்லாம் பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு எனக்கு தெரியும். அதனால பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னா நம்ம பிரிக்கும் போது எல்லாத்துக்கும் சிறுபான்மையர் உரிமைகளும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றவுடன் முதல்ல வந்து இடைக்கால அரசிலேயே சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுவாரு. 565 சுதேச அரசர்களை இணைக்கும் பணியிலே மேற்கொண்டிருந்தாரு. அதுக்காக களப்பணி மேற்கொள்ள பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணிபுரிந்த பிரிட்டிஷ் வைஸ்ராய்களோட இருந்த பி.வி. மேனன் பட்டேல வந்து செயலராக நியமிச்சுக்கிட்டாரு. பி.வி. மேனன் பட்டேலை வந்து செயலராக வல்லபாய் பட்டேல் வந்து இணைச்சுக்கிட்டாரு. அடுத்தது ஜினாகத். ஃபர்ஸ்ட் வந்து ஜினாகத்தை வந்து இணைக்கிறாங்க. பாகிஸ்தானோட தான் வந்து ஆகஸ்ட் 15, 1947 ஜினாகத் வந்து இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் ஜினாகத்தை வந்து இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட. ஆனா மக்கள் வந்து இங்க இணையணும்னு விரும்புறங்காட்டி அப்ப நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் ஜினாகத் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஹைதராபாத். ஹைதராபாத் வந்து இந்தேக உல் முசுல்மான் அமைப்பு தலைவரா வந்து இந்தேக உல் முசுல்மான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தலைவரா ரஸ்வி அப்படிங்கிறவர் இருந்தாரு. இவர் வந்து இந்தியா கூட இணைய மறுத்துட்டே தான் இருந்தாங்க. இணையருக்கு தடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து தன்னோட ராணுவத்தை வந்து அனுப்பி கலவரத்தை ஒடுக்கி வந்து 1948 தான் வந்து ஹைதராபாத்தை வந்து இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. இந்திய ராணுவத்தை அனுப்புனதுக்கு அப்புறம் ஹைதராபாத் இந்தியாவோட இணைச்சிச்சு 1948. அடுத்தது ஜோத்பூர். பட்டேல் மகாராஜா ஹன்சந்த் அவர் பட்டேல் மகாராஜா வந்து ஹன்சந்த் வந்து சிறப்பு சலுகை தருவதா உறுதியெடுத்தங்காட்டி இந்தியாவோட இணைஞ்சிட்டாரு. ஜோத்பூர் மகாராஜாவா இருந்தவர் பட்டேலோட ஹன்சந்த். அதாவது ஹன்சந்த் அப்படிங்கிற ஜோத்பூரோட மகாராஜாவா இருந்தாரு. சிறப்பு சலுகை தருவோம் அப்படின்னு சொன்னங்காட்டி இந்தியாவோட இணைஞ்சிட்டாரு. அடுத்தது காஷ்மீர் வந்து 1947 அக்டோபர் 26ல ஹரித் சிங் அப்படிங்கிற இந்தியாவுடன் உடன்படிக்கை மேற்கொண்டுட்டாங்க. அந்த உடன்படிக்கையினால இந்தியா கூட இணையும். ஜோத்பூர் வந்து பட்டேல் மகாராஜா ஹன்சந்த் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சிறப்பு சலுகை உங்களுக்கு தரோம் அப்படின்னு உறுதி அளிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட இணைஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது இணைஞ்சது என்ன அப்படின்னா காஷ்மீர். காஷ்மீர் வந்து 1947 அக்டோபர் 26ல ஹரிசிங் வந்து இந்தியாவுடன் உடன்படிக்கையை மேற்கொண்டார். அதாவது பாகிஸ்தான் வந்து அவங்களோட இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு ராணுவத்தை அனுப்பி உதவி செய்யறோம். அப்பனா நீங்க இந்தியா கூட இணையணும். உங்களுக்கு சிறப்பு சலுகை எல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி காஷ்மீரோட உடன்படிக்கை செஞ்சு கொண்டுட்டு தான் இந்தியாவோட இணைஞ்சாங்க. அதனாலதான் காஷ்மீருக்குன்னு சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டுட்டு இருந்துச்சு. 2019 வரைக்கும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது.
அடுத்தது மொழிவாரி மாநிலங்களின் மறுசீரமைப்பு. யூனியன் அப்படின்னாவே மாநிலங்கள பிரிச்சதுக்கு அப்புறம் தான் மாநிலங்களோட பெயரெல்லாம் அங்க இடம்பெற்றிருக்கு. ஸோ மொழிவாரி மாநிலங்களின் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இந்த டாபிக் கீழ கண்டிப்பா வரும். மொழிவாரி கோரிக்கை வந்து எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1927லயே தொடங்கிருச்சு. சுதந்திரத்திற்கு வந்து மொழிவாரியாக சுதந்திரத்திற்கு முன்னாடியே மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1895ல ஒரிசாவ பிரிச்சிருப்பாங்க. சுதந்திரத்திற்கு பின்பு மொழிவாரியா பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆந்திரா. அது வந்து 1895ல வந்து சுதந்திரத்திற்கு முன்னாடியே மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து ஒரிசா 1895. சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்ன அப்படின்னா, ஆந்திரா. மொழிவாரிய மாகாண ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1948. அதன் தலைவர் யாருன்னா, நீதிபதி எஸ்.கே. தார். அவரோட தார் கமிட்டி. மொழி வாரிய ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1948. அதனோட தலைவர் வந்து நீதிபதி எஸ்.ஏ. தார். அதனால இத என்னன்னு சொல்லுவோம்? தார் கமிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் அமைச்ச கமிட்டி. அதுக்கப்புறம் மொழி வாரிய இந்த கமிட்டி குடுக்குற அறிக்கைய வந்து ஆராயறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு வந்து ஜேவிபி குழு. ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேவிபி குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. அதாவது ஜவஹர்லால் வீணா வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையாங்கிற 3 பேர் சேர்ந்தது தான் ஜேவிபி குழு. இதுதான் மொழிவாரிய மாநில கோரிக்கையை வந்து பரிசீலித்தது. ஆந்திராவ அமைக்க சொல்லி போராட்டம் நடத்தினது வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் தான் ஆந்திராவ அமைக்க சொல்லி போராட்டம் நடத்தினாரு. 58 நாள் போராட்டம் பண்ணிட்டு உயிர் நீத்திட்டாரு. உடனே அப்ப ரொம்ப பிரச்சனையாச்சு இந்தியா ஃபுல்லா. கண்டிப்பா எங்களுக்கு ஆந்திராவ பிரிச்சு குடுங்கன்னு. அதனால ஆந்திராவ வந்து தனி மாநிலமா வந்து 1956ல வந்து அறிவிச்சாரு. நேரு வந்து ஹைதராபாத், ஆந்திரா பகுதியை இணைத்து ஆந்திரா வந்து தனி மாநிலமாக 1956ல வந்து அறிவித்தாரு. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஃபசல் அலி தலைவர். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து ஃபசல் அலி தலைவர் கீழ ஒரு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதுல வந்து ஹெச்.என். குஸ்ருவும், கே.எம். பணிக்கரும் வந்து அந்த குழுவுல வந்து இருந்தாங்க. ஃபசல் அலி தலைவராகவும், ஹெச்.என். குஸ்ரு மற்றும் கே.எம். பணிக்கர் இவங்க 3 பேர்த்த சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. நேரு தான் அந்த குழுவ அமைத்தாரு. அப்புறம் 22/12/1953ல 4 அம்சங்களை வரையறுத்தி 1955 செப்டம்பர் பரிந்துரைகளை சமர்ப்பித்தது. அதாவது இந்த ஃபசல் அலி குழு வந்து செப்டம்பர்ல வந்து 1953ல வந்து அறிக்கைய சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மொழி பண்பாட்டு ஒத்த தன்மையா இருக்கணும். மொழி பண்பாடு வந்து ஒத்த தன்மையா இந்தியா ஃபுல்லா ஒரே மாரியா இருக்கணும். நிதி, பொருளாதார மற்றும் நிர்வாக கருதுகோள்களா இருக்கணும். தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்த பராமரிக்கக்கூடியதா இருக்கணும். ஒட்டுமொத்த நாட்டின் மக்கள் தொகையை கருத்துல கொள்ள வேண்டும். இந்த கருத்தையெல்லாம் வந்து அவங்க முன் வச்சிருந்தாங்க. அவிங்க சொன்னபடி என்னன்னா, 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள்ல வந்து பரிந்துரைத்தாங்க. 16 மாநிலங்களும், 3 யூனியன் பிரதேசங்களும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவிங்க பரிந்துரைத்தாங்க. அந்தபடி மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956ல வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 1956. மத்திய அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவிங்க 16 மாநிலம், 3 யூனியன் பிரதேசங்கள பரிந்துரைத்தாங்க. ஆனா மத்திய அரசு வந்து 14 மாநிலங்களாகவும், 6 யூனியன் பிரதேசங்கள் என நவம்பர் 1, 1956ல வந்து நடைமுறைப்படுத்துச்சு. ஆந்திரா வந்து 1953ல உருவாக்கப்பட்டது. ஆந்திரா வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன அப்படின்னா 1953. குஜராத், மகாராஷ்டிரா வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு. குஜராத்தும், மகாராஷ்டிராவும் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1960. கேரளா வந்து உருவாக்கப்பட்டது 1956. குஜராத் வந்து பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்துக்கு கீழ 1960ல வந்து குஜராத் உருவாக்கப்பட்டுச்சு. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்துல பம்பாயிலிருந்து பிரிஞ்சு தான் குஜராத்தும், மகாராஷ்டிராவும் 1960ல உருவானது. எங்கிருந்து பிரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா, பம்பாயிலிருந்து பிரிஞ்சு குஜராத்தும், மகாராஷ்டிராவும் 1960ல வந்து உருவாச்சு. கேரளா வந்து 1956, கர்நாடகாவும் 1956, நாகாலாந்து வந்து 1962, நாகாலாந்து வந்து 1962, ஹரியானா வந்து 1966, ஹரியானா 1966,
நாகாலாந்து வந்து நாகாலாந்து மாநில சட்டம் 1962லிருந்து அசாமும் வந்து பிரிஞ்சிருக்கு. நாகாலாந்துலேருந்து அசாமும் பிரிஞ்சிருக்கு. ஹரியானா வந்து பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு 1966ல உருவானது. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ பிரிஞ்சு 1966ல ஹரியானா உருவானுச்சு. இமாச்சல பிரதேசம் வந்து 1970. புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம் 1970 படி இமாச்சல பிரதேசம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. மேகாலயா வந்து 1969. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மேகாலயா உருவாச்சு. அதுக்கப்புறம் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்னு தனித்தனியா பிரிஞ்சுச்சு 1971ல. 1971ல மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்னு 4 மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. மேகாலயா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1971. மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி வடகிழக்கு மாநிலங்களுக்குன்னு தனியா கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்னு சொல்லி 4 மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து சிக்கிம் வந்து 1974. சிக்கிம் மாநில சட்டம் 1975 படி உருவாக்கப்பட்டுச்சு. மிசோரம், அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில சட்டத்தின்படி 2ம் மறுசீரமைக்கப்பட்டு 1986ல வந்து மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் உருவாக்கப்பட்டுச்சு. 1986ல தான் மிசோரம், அருணாச்சல பிரதேசம். கோவா வந்து 1987. கோவா உருவாக்கப்பட்டது வந்து 1987. சத்தீஸ்கர் வந்து மறுசீரமைப்பு சட்டம் படி 2000 படி உருவாக்கப்பட்டுச்சு. சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலமே மறுசீரமைப்பு சட்டம் 2000 படி உருவாக்கப்பட்டுச்சு. தெலுங்கானா வந்து 2014ல ஆந்திரா பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆந்திராவிலேருந்து பிரிந்து தெலுங்கானா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் வந்து போர் 4ல என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் மற்றும் 4 அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்ட சட்டப்பிரிவு 2 மற்றும் 3 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஆர்டிகல்ஸ் 4ல என்ன இருக்கு அப்படின்னா, முதல் மற்றும் 4வது அட்டவணையில திருத்தம் செய்ய சட்டப்பிரிவு 2 மற்றும் 3 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 4ல இருக்கு. இதுதான் வந்து மாநில மறுசீரமைப்புல முக்கியமானது. இதுல ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு டாபிக் முடிச்சா இதையும் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக இது போட்டிருக்கேன். அடுத்தது யூனியன் அண்ட் டெரரிஸ்ட். அதோட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, கேரளா வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1956. கேரளா உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1956. நாகாலாந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1963. மகாராஷ்டிரா மாநிலம் உருவாக்கப்பட்டது 1960. ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது 1956. கேரளா உருவாக்கப்பட்டது வந்து 1956. நாகாலாந்து 1963. மகாராஷ்டிரம் 1960. ஹரியானா 1956. பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1966. பஞ்சாப் மாநிலம் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்போன்னா 1966. ஒன்றிய பிரதேசங்கள் முந்தைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒன்றியன் பிரதேசம் யூனியன் பிரதேசத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள். இந்தியன் யூனியன் பிரதேசம் கூற்று சரியானது எது அப்படின்னு பார்த்துருக்கோம்னா, அதாவது 2020 ஜனவரி 26ல முதல் தாரா மற்றும் நாகர்ஹவேலி மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டது. நம்ம தாரா, நாகர்ஹவேலி, டையூ இதெல்லாம் சேர்ந்து ஒரே யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்காங்க. முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீர் இரண்டையும் ஒரே யூனியன் பிரதேசமாகவும் மாற்றிட்டு ஜம்மு காஷ்மீர் என்னன்னு பார்த்துட்டாங்க. ஜம்மு காஷ்மீரை 2ஆ பிரித்து லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு மற்றும் லடாக் 2 யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருக்காங்க. எப்போது அருணாச்சல பிரதேசம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பிப்ரவரி 20, 1987. பிப்ரவரி 20, 1987. டெல்லி சட்டமன்றம் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர் பகுதியே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 69வது அரசமைப்பு சட்ட திருத்தம். டெல்லி சட்டமன்ற அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகராக பகுதி உருவாக்கப்பட்ட அரசமைப்பு திருத்தம் என்ன 69வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். ஏன்னா டெல்லி நம்ம தலைநகராக உருவாக்கின அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 69வது அரசமைப்பு சட்ட திருத்தம். அடுத்தது
மாநில மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்த ஆணையம். மாநில மொழிவாரியாக மறுசீரமைக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்த ஆணையம் என்ன அப்படின்னா பசல் அலி ஆணையம். எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது? உத்தராஞ்சல்ங்கிற பெயர் உத்தரகாண்ட்னு எப்ப மாத்துனாங்கன்னா உத்தராஞ்சல் சட்டம் 2006. உத்தராஞ்சல் சட்டம் 2006 படி தான் உத்தராஞ்சல் அப்படிங்கிற பெயரை உத்தரகாண்ட் அப்படின்னு மாத்துறாங்க. அடுத்து மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு என்ன அப்படின்னா 1972. மேகாலயா தனி மாநிலமா உருவானது 1972. மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1953. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953. டையூ மற்றும் டாமன் மற்றும் டையூ எப்பொழுது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா 2020 ஜனவரியில வந்து இணைக்கப்பட்டுச்சு. எந்த பகுதி பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மிசோரம். மிசோரம் தான் 23வது மாநிலமா உருவாக்கப்பட்டுச்சு. எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னா ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பகுதி என்னன்னா ஆர்டிகல்ஸ் 370. ஆர்டிகல்ஸ் 370. அரசியலமைப்பிலிருந்து 370 வந்து எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னா எப்போ நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா 5th ஆகஸ்ட் 2019. 5th ஆகஸ்ட் 2019 தான் நீக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பிலிருந்து 370 நீக்கப்பட்டது 5th ஆகஸ்ட் 2019. அடுத்தது விதி 371 படி மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது. இது இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் 371 வந்து எதை பற்றியது அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்கள் தொடர்பானதும் விதி 371A அப்படிங்கிறது வந்து நாகாலாந்து தொடர்பானது. 371Aங்கிறது நாகாலாந்து தொடர்பானது. 371D அப்படிங்கிறது வந்து ஆந்திரா தொடர்பானது. 371D வந்து ஆந்திரா தொடர்பானது. தமிழ்நாடு தொடர்பானது எது அப்படின்னா 371H. தமிழ்நாடு தொடர்பானது 371H தான் வந்து தமிழ்நாடு தொடர்பானது. இந்திய அரசியலமைப்பின் வந்து இந்திய கூட்டாட்சியின் திட்டத்தை எந்த நாட்டின் நடைமுறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா கனடா. இந்திய அரசியலமைப்பு வந்து இந்திய கூட்டாட்சி திட்டத்தை வந்து எந்த நாட்டின் நடைமுறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா கனடா. இந்திய அரசியலில் இறுதி இறையாண்மை என்ன அப்படின்னா இந்திய மக்கள். இந்திய அரசியலமைப்புல இறுதி இறையாண்மை யாரு அப்படின்னா இந்திய மக்கள். எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிம் மற்றும் இந்திய யூனியனின் புதிய மாநிலமாக மாறியது அப்படின்னா எந்த அரசியலமைப்பு திருத்தம்னா 37வது திருத்தம் 1978 படி சிக்கிம் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது அஸ்ஸாம், நாகாலாந்து, கோவா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களை உருவாக்குறதுக்கு சரியான கால வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம் உருவாகுது. ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம், செகண்ட் நாகாலாந்து, 3வது மிசோரம், 4வது தான் கோவா. ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், 4வது தான் கோவா. அடுத்து 1966ஆம் ஆண்டு பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டத்தின் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் பிறந்தது அப்படின்னா ஹரியானா மாநிலம் வந்து பிறந்திருக்கு. 1966 பஞ்சாப்ல இருந்து பிரிந்தது தான் ஹரியானா. அடுத்தது சுதேச அரசுகளில் ஒன்றிணைப்பு அப்படின்னா ஜினாகத் வந்து ஜினாகத் பொது வாக்கெடுப்பு மூலம் நம்ம கூட இருந்துச்சு. இணைந்தாங்க. ஹைதராபாத் வந்து இராணுவ நடவடிக்கை மூலம் போலா நடவடிக்கை அப்படிங்கிற நடவடிக்கை மூலம் இந்தியா கூட இணைக்கப்பட்டது. அடுத்து காஷ்மீர் வந்து காஷ்மீர் ஒப்பந்தத்தின் மூலம் 1947 காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவோட இணைக்கப்பட்டது. ஓகே, அடுத்த டாபிக் குடியுரிமை. குடியுரிமை அப்படிங்கிறது வந்து இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் என்ன அப்படின்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் பிறக்கிறவங்க வந்து இயல்பாகவே இந்தியர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். அதுபோக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் வந்து வரவங்களுக்காகத்தான் இந்த குடியுரிமை அப்படிங்கிற விதி வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இந்தியாவில் பிறக்கிற மக்கள்களுக்கு வந்து இயல்பாகவே இந்திய குடியுரிமை கிடைக்கப்படும். ஓகேவா? இந்திய வம்சாவளி ஒருவர் வந்து 1955வது சட்டப்பிரிவு 5(1)A படி இந்திய குடிமகனாய் பதிவு செய்தல் வேண்டும். இந்திய குடிமகனா பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. கட்டாயமா 1955க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாமே இந்திய குடிமகனா பதிவு செய்ய வேண்டும்.
இந்திய குடியுரிமை கருத்தி எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, யுகே அது பிரிட்டன்ட்டிருந்து பெறப்பட்டது. குடியுரிமை அப்படிங்கிற கருத்து வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து பெறப்பட்டது. சிட்டிசன் அப்படிங்கிறது லத்தீன் சொல். சிட்டிசன் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா, லத்தீன் சொல். இந்திய குடியுரிமை சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1955. அதுதான் வந்து திருத்தம் மேற்கொண்டுட்டே வந்திருக்காங்க. ஆ 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்தியா வழங்குவது ஒற்றை குடியுரிமை. இந்தியாவுல இருக்கிறது வந்து ஒற்றை குடியுரிமை தான். வேற ஒரு நாட்டுக்கு குடியுரிமை வாங்குனா, இந்திய குடிமகனா இருக்க முடியாது. ஆனா, அமெரிக்க நாடுகள்லாம் போனா இரட்டை குடியுரிமை வழங்குறாங்க. நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை தான் வாங்கிட்டு வரோம். இயற்கை குடியுரிமை. அதாவது இயற்கை குடியுரிமைனா, பிறப்பால் இயற்கையாவே பெறக்கூடிய குடியுரிமை. நம்மலாம் இங்கேயே தான் வாழ்ந்துட்டு வரோம். நம்ம அம்மா, அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. அதனால நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்னா, இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை தான் என்னன்னா, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயல்புனா அப்ளை பண்ணி வாங்குறது தான் வந்து இயல்பு குடியுரிமை. இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவுல வந்து குடியுரிமை பெறறதுக்கு 5 வழிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, பிறப்பால் குடியுரிமை பெறலாம். வம்சாவளியாக குடியுரிமை பெறுறது, பதிவு செய்ததன் மூலம் குடியுரிமை பெறுறது, இயல்பான குடியுரிமை, பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் பெறும் குடியுரிமை. பிறப்பா இங்க பிறந்ததுனால வந்து குடியுரிமை பெறக்கு உரிமை இருக்குது. வம்சாவளியாக அவங்க அப்பா, அம்மா வந்து இந்தியரா இருந்தா பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை. அதாவது இங்க வந்து தங்கி 7 வருஷம் இருந்துட்டு இருந்தாங்கன்னா, அவைங்களுக்கு குடியுரிமை வரப்படும். இயல்பு குடியுரிமைங்கிறது அப்ளை பண்றது. பிரதேசங்களை இணைத்தல்னா, இப்ப ஏதாவது போர் நடவடிக்கை வந்து பக்கத்துல நம்ம மா மா மாநி அது பக்கத்து நாட்ட கைப்பற்றும்போது, அங்க இருக்கிற மக்கள்களுக்கு வந்து எ குடியுரிமை நாம் வழங்குவோம். இந்தியர் அப்படின்னு. அத பத்தி தான் இது. அடுத்தது குடியுரிமையை இழக்கிறது. குடியுரிமை பெறது 5 வழி இருக்குது. குடியுரிமை இழக்கறக்கு வந்து 3 வழி இருக்கு. தானாக குடியுரிமையை துறக்கிறது, குடியுரிமை முடிவுக்கு வர்றது, குடியுரிமை மறுத்தல் அல்லது கட்டாயமாக முடிவுக்கு வர்றது. தானாகம்னா, எனக்கு இப்ப வெளிநாட்டுல வாங்கிட்டாங்க, எனக்கு இந்தியா வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. குடியுரிமை முடிவுக்கு வருது அப்படின்னா, இப்போ சிட்டிசன்ஸ் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப இந்தியாவிலேயே இருந்துட்டு, இப்ப அமெரிக்காவுல போய் செட்டில் ஆயிட்டு, அங்க அமெரிக்கா குடியுரிமை வாங்குனாங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட குடியுரிமை வந்து முடிவு வருது. ஏன்னா இந்தியாவுல இருக்கிறது ஒற்றை குடியுரிமை தான். குடியுரிமை மறுத்தல் அல்லது கட்டாயமாக முடிவுக்கு வருதல் அப்படின்னா, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்துட்டுங்க, அரசாங்கத்திற்கு எதிரா ஏதாவது குற்றங்கள் புரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவிங்களோட குடியுரிமைய வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருதல். அடுத்தது, இந்தியாவில் குடிமகன வந்து திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்தியாவுல வந்து ஒருத்தர் குடிமகனா இருக்கணும்னா, அவங்க வந்து ஒரு இந்தியர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னாலும், அவிங்க வந்து உடனே குடியுரிமை வாங்க முடியாது. இந்தியாவுல வந்து 7 வருஷம் இருந்தா தான் வந்து அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும், அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், அவர் பெறும் குடியுரிமை என்ன அப்படின்னா, 1950லேருந்து 1992 வரைக்கும் வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும், அவிங்க அப்பா இந்தியரா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வம்சாவளி மூலம் குடியுரிமை வந்து வழங்கப்பட்டுச்சு. அது 92 வரைக்கும் தான். வம்சாவளி மூலம் குடியுரிமை. அடுத்தது பிறப்பால் குடியுரிமை. பிறப்பால் குடியுரிமை அப்படின்னா, 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை இந்தியாவில் பிறந்த பெற்றோரின் மகன் அவிங்களுக்கும் 1987 ஜூலை 1க்கு பிறகு குழந்தையில் பெற்றோர்கள் வந்து அதாவது இந்தியாவில் பிறந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு குடியுரிமை. அது 1950லேருந்து 87 வரைக்கும். ஆனா 1987லேருந்து ஜூலை 1க்கு பிறகு குழந்தை பெற்றோரின் ஒண்ணு வந்து இந்திய குடிமகனா கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 2004 டிசம்பர் 3ல அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவராகவும் இருக்கணும். 2004 டிசம்பர் 3க்கு பிறகு சட்டத்திட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவரா இருக்கணும். பெற்றோரோட ஒரு பெற்றோர் வந்து இந்தியரா இருந்தாலும் குழந்தை இந்தியாவில் பிறந்ததாக இருக்கணும். சிவில் குடியிருப்பாளராக இருக்கணும். அங்க இருக்கிறவங்க வந்து வெளியே வசிப்பதற்கான சான்று வாங்கியிருக்கணும். சிவில் குடியிருப்பாளராக இருக்கணும். அடுத்தது
4 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது இந்தியர்கள் போய் அங்க வேலை செஞ்சுட்டு அங்க இருக்காங்க அப்படின்னா, நம்மளது வந்து என்ஆர்ஐ அதாவது இந்தியாவுல வாழ்றாங்கல்ல, வெளிநாடு வாழும் இந்தியர்கள் அந்த கேட்டகரியில வெளிநாட்டுல அவைங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவைங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, 1 வருஷத்துக்குள்ள அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல போய் அவைங்க பதிவு செஞ்சா தான் அவைங்க வந்து இந்திய குடிமகன் அப்படிங்கிற அங்கீகாரம் அந்த குழந்தைக்கு வழங்கப்படும். அதுக்காக தான் இந்த ரூல்ஸ். அடுத்தது குடியுரிமை பற்றிய பகுதி மற்றும் விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி 2ல வந்து குடியுரிமை பற்றி சொல்லப்படுது. விதி வந்து 5 to 11 குடியுரிமை பத்தி சொல்லுது. இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் வந்து அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடுறோம் அப்படின்னா, ஜனவரி 9. வெளிநாடு வாழும் இந்தியர் தினம் எப்போ கொண்டாடுறோம்னா, ஜனவரி 9. காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த தினத்தை தான் வந்து ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடிட்டு வரோம். பர்சன் ஆர் இந்தியா ஒரிஜின் இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர் கொண்ட வெளிநாட்டு வாழ் குடியுரிமை பெற்ற ஒருவர். பிஐஓ அப்படின்னா யாருன்னா, பிஐஓ அப்படின்னா பர்சன் ஆர் இந்தியன் ஒரிஜின் அப்படின்னா இந்தியாவில் குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாடு குடியுரிமை பெற்று வாழும் ஒருவர். அடுத்து ஓசிஐ. ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு. ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு. இது வச்சிருக்கிறவங்க அப்படின்னா வெளிநாட்டு குடிமக்கள் வந்து காலவரையின்றி இந்தியாவில் வசித்தல் மூலம் பெரும் குடியுரிமை. அதாவது வெளிநாட்டுக்காரங்க வந்து காலவரையில் இல்லாம எவ்வளவு வருஷம் வேணா இந்தியாவில் வசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குடியுரிமை தான் இது ஓசிஐ. அடுத்து பிஐஓ, ஓசிஐ இணைக்கப்பட்ட ஆண்டு. அது 2யும் சேர்ந்து ஒட்டுக்கா இணைச்சிட்டாங்க. அது எப்போ அப்படின்னா 2015 ஜனவரி 9. 2015 ஜனவரி 9ல ஓசிஐயும் பிஐஓவும் 2யும் ஒண்ணா இணைச்சிட்டாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுதுன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். ஆண்டுதோறும் கொண்டாட மாட்டாங்க. வெளிநாடு வாழ் என்ஆர்ஐ டேஸ் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படுது. என்ஆர்ஐ டே வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. குடியுரிமையை வந்து அதாவது குடியுரிமை வந்து மாற்ற முடியும். நாட்டு உரிமையை வந்து மாற்ற முடியாது. குடியுரிமையை வந்து மாற்றலாம். எந்த நாட்டுல வேணாலும் போய் நாம வாழலாம். அங்க குடியுரிமை பெற்றுக்கலாம். ஆனா நாட்டு உரிமை அப்படிங்கிறது வந்து அது மாற்ற முடியாது. நம்ம இந்தியன் பீப்புள் அப்படிங்கிறத பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியா பீப்புள் தான். அதை மாற்றவே முடியாது. ஓகே. அடுத்தது இதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதன் மூலமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அடுத்து எந்த சூழ்நிலையில் ஒருவர் இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? எந்த சூழ்நிலையில் ஒருவர் இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னா, போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது. போர் நடக்கும்போது இந்திய குடியுரிமை வந்து நீக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் உரிமை இல்லை. அதனால அப்ப நீக்க முடியாது. அது சிஏஏ 2019. சிஏஏ 2019 வந்து குடியுரிமை திருத்த சட்டம் வந்து 2019 படி என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து 31 டிசம்பர் 2014 31 டிசம்பர் 2014 முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பர்சிகள் அல்லது கிறிஸ்துவர்கள் என 6 சமூக உறுப்பினர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அதான் மதத்தின் அடிப்படையா பிரிச்சுட்டாங்க இவங்க. குறிப்பிட்ட சமூகங்களைச் சேர்ந்தவருக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகள். குறிப்பிட்ட சமூகங்கள்னா சில முஸ்லிம்ஸ் அவங்கெல்லாம் 12 வருஷம் இருக்க முடியாது. வெறும் 6 வருஷம் மட்டும்தான் இங்க இருக்க முடியும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதற்கு வந்து சிஏஏ உதவும். குடிமக்களோட தேசிய பதிவேட்டை அடைவதற்கு வந்து சிஏஏ உதவும். குடியுரிமை வந்து மத்திய பட்டியலில் தான் இருக்குது. அரசியலமைப்பு குடியுரிமை பற்றி வரையறுக்கப்படவில்லை. குடியுரிமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது. குடியுரிமையை பற்றி எந்த ஆர்டிகல்ஸும் வந்து அரசியலமைப்புல இல்லை. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த நபர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான விதிகள் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் உள்ளது அப்படின்னா, அட்டவணை 6. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களை பற்றி குடியுரிமை வழங்குறதுக்கான விதிகள் எதில் இருக்கு அப்படின்னா அட்டவணை 6. அடுத்தது அடிப்படை உரிமைகள். அரசியலமைப்பு பிரிவு 12 முதல் 35 வரை, ஆர்டிகல்ஸ் 12 to 35 வரைக்கும்
அரசியலமைப்பு பகுதி 3 ஒரு 3 இந்த அடிப்படை உரிமைகள பத்தி சொல்லுது. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள பத்தி சொல்லப்படுது. பகுதி 3 என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவின் மகாசாசனம். பகுதி 3 இந்தியாவோட மகாசாசனம். அடிப்படை உரிமைகள் வந்து நோக்கம் அரசியல் மக்களாட்சியை வளர்ப்பதற்காக. 17வது மற்றும் 24வது விதிகளை வரையறையற்ற உரிமைகள் ஆகும். முழுமையான உரிமைகள். 17ம் 24 வந்து வரையறையற்ற உரிமைகள். அது முழுமையான உரிமைகள். அடிப்படை உரிமைகள வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. நம்மளோட அடிப்படை உரிமைகள 6 வகையா பிரிக்கிறாங்க. 1 சுதந்திர உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, சமத்துவ உரிமை, மதசார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. மொத்தம் 6 உரிமைகளா அடிப்படை உரிமைகள வகைப்படுத்துறாங்க. தொடக்கத்துல வந்து சொத்துரிமை ஆர்டிகல்ஸ் 31(a)ல இருந்துச்சு. 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக வந்து 300(a)வின் கீழ் சேர்க்கப்பட்டிருக்கு. 44வது திருத்தத்தின்படி சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக 300(a)வின் கீழ் சேர்க்கப்பட்டு உள்ளது. இந்தியாவில் வந்து அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானது இல்ல. நாட்டின் பாதுகாப்புகள் கருதி அதை வந்து தடை விதிப்பாங்க. இப்ப வந்து நெருக்கடி நிலை இருக்கும்போது, போர் நிலவும்போது 144 தடையெல்லாம் வரும்போது அடிப்படை உரிமைகள வந்து நிறுத்தி வச்சிருவாங்க. ஒரு நபர் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாடலாம். ஒரு நபருக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீதிமன்றத்தை நாடலாம். நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமை என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. அதாவது ஆர்டிகல்ஸ் 32 வந்து இந்தியாவின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் சொல்லுவாரு. புதுமைகளோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமை என்னன்னா உறுப்பு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிகல்ஸ் 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்டிகல்ஸ் 32 அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வந்து வெளியிடும். உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ரெண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வந்து வச்சிருக்கும். பேராண்மை அப்படின்னா நீதிமன்ற முத்தடியுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை அல்லது கட்டளை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே அதாவது 32 படி அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு 32 ஆர்டிகல்ஸ் வரும். அதுபடி உயர்நீதிமன்றம் என்னென்ன உரிமைகளை வச்சிருக்கும் நீதி பேராணைகளை வெளியிடும் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, ஹெபீஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராண்மை, ஆவணக்கேற்பு பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை. ஆவணக்கேற்பு பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை அப்படிங்கிற ஒரு 5 டைப் ஆஃப் பேராணைகளை வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ரெண்டுக்குமே இந்த 5 வகையான பேராணைகள் வந்து இருக்கு. இதை வந்து ஆர்டிகல்ஸ் 32 நம்ம யூஸ் பண்ணி மக்களும் வந்து உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக நேராடும் போது இந்த பேராணைகள்லாம் உச்ச நீதிமன்றம் இல்லைன்னா உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கும். அதாவது முதல் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் 14 to 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. ஆர்டிகல்ஸ் 14 என்ன அப்படின்னு பார்த்தா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல்ஸ் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல்ஸ் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிகல்ஸ் வந்து 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிகல்ஸ் 16 வந்து பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறது. ஆர்டிகல்ஸ் 16 பொது வேலை வாய்ப்புகளை சம வாய்ப்பு அளிக்கிறது. ஆர்டிகல்ஸ் 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது. ஆர்டிகல்ஸ் 17 தீண்டாண்மை ஒழிப்பு. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சமத்துவம் பேசுறங்காட்டி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 19ல இருந்து 22 வரைக்கும் சுதந்திரத்துக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 19 வந்து பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான கூட்டம், சங்கங்களில் அமைப்பு, தொடக்க உரிமை, இந்தியாவில் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை இதெல்லாம் வந்து சுதந்திர உரிமை.
பிரிவு 20ல வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கும் உரிமை வந்து பிரிவு 20. 21ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பும் பெறும் உரிமம். பிரிவு 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமம். பிரிவு 21 தொடக்க கல்வி பெறும் உரிமம். பிரிவு 22 வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமம். அதாவது வைப்பதற்கு எதிரான சில வழக்குகள் வந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பாங்களா, அதுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 22. அடுத்தது ஆர்டிகல்ஸ் 23 என்னன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை பத்தி கூடுது. அதாவது கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறதா வந்து ஆர்டிகல்ஸ் 23. ஆர்டிகல்ஸ் 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்குது. ஆர்டிகல்ஸ் 24 வந்து தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்குது. அடுத்தது சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை அப்படின்னா என்னன்னா, ஆர்டிகல்ஸ் 25 கீழே எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமம். ஆர்டிகல்ஸ் 25ல எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஒருவருக்கு உள்ளது. பிரிவு 26 படி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமம். பிரிவு 26 படி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமம். பிரிவு 27 படி எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காகவும் வரி செலுத்துவதற்காகவும் சுதந்திரம். பரப்பவும் வரி செலுத்துவதற்கு சுதந்திரம் வந்து 27ல சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ந்து கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமம். அதாவது ஸ்கூல்ல வந்து மத சார்ந்த கல்வி நிறுவனங்களை வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சுன்னா அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமம் இருக்கு. அடுத்து கல்வி கலாச்சார உரிமைகள். கல்வி கலாச்சார உரிமைகள் என்னென்ன அப்படின்னா, பிரிவு 29 படி சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. 29 வந்து சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாக்கிறது. பிரிவு 30 வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை இருக்கு. சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கிறதுக்கு உரிமம் அவங்களுக்கு இருக்கு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமம் என்ன அப்படின்னா பிரிவு 32 தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. தனிப்பட்ட நபர்களோட அடிப்படை உரிமையை பாதுகாப்பது எது அப்படின்னா பிரிவு 32. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 352 கீழே குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலையை அறிவித்தா ஆர்டிகல்ஸ் 19 கீழ் உள்ள சுதந்திரம் தானாக நிறுத்தி வைக்கப்படும். அதாவது எப்போ அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 362 அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவர் அறிவித்தாரு அப்படின்னா சுதந்திரங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் 19 கீழ் உள்ள சுதந்திரம் தானாக நிறுத்தப்படும். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்ன அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பு பாதுகாவலன் வந்து என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம். அம்பேத்கர் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு ஆன்மா மற்றும் இதயம் மற்றும் ஆன்மா என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. அம்பேத்கரோட கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32 தான் என்ன சொல்லியிருப்பாரு, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அடுத்தது இது PYQ தான். இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். அரசியலமைப்பில் உரிமைகள் வந்து என்னென்ன, அதாவது அரசியல் உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாக்களிக்கும் உரிமம், அரசை விமர்சிக்கும் உரிமை, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை. அதாவது வாக்களிக்கும் உரிமை, அரசை விமர்சிக்கும் உரிமை, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை. இதான் அரசியல் உரிமை. ஆர்டிகல்ஸ் 14 அப்படி என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல்ஸ் 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல்ஸ் 17 வந்து தீண்டாமையை ஒழிக்குது. ஆர்டிகல்ஸ் 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமம். 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டது வந்து எப்பொழுது அப்படின்னா தேசிய அவசர நிலையில் உள்ள போது குடியரசுத் தலைவர் வந்து ஆணையிட்டாரு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சாரத்து 19 அளிக்கும் சுதந்திரங்கள் எத்தனை அப்படின்னா எத்தனை சுதந்திரம் இருக்குதுன்னா 6 சுதந்திரம். கல்வி உரிமை சட்டத்திலிருந்து குழந்தைகள் பெறுவது என்னன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அனைவருக்கும்
கட்டாய இலவச கல்வி. அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி. அதான் வந்து கல்வி உரிமை. அப்புறம் பட்டங்களை ஒழிப்பது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 18. பட்டங்களை ஒழிக்கிறது எது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 18. 1953ல நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்படின்னா 1953ல நிறுவப்பட்ட முதல் பிசி கமிட்டி, அதாவது பிசி கமிஷன் என்ன அப்படின்னா கலேஜ்கர் ஆணையம். கலேஜ்கர் ஆணையம் தான் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஆணையம். அடிப்படை உரிமைகள் மற்றும் மக்களாட்சியின் கவசம் என்ன அப்படின்னா பதஞ்சலி சாஸ்திரி. அடிப்படை உரிமைகள் வந்து மக்களாட்சியோட கவசம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பதஞ்சலி சாஸ்திரி. அதாவது நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படிங்கிற பொருள் எடுத்துவது என்னது மெண்டாமஸ். மெண்டாமஸ் அப்படின்னா நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அது நீதிமன்றத்திற்கான வார்த்தை. 14 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடங்கள் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 24. 86வது சட்ட திருத்தம் 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியும் புதிய விதியை சேர்க்க வழி வகுக்கிறது. ஆர்டிகல்ஸ் 21A தான் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறத கொண்டு வந்தது. அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றம் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடியது. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளதை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவற்றை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம். அடிப்படை உரிமைங்கிறது என்ன அப்படின்னா இந்திய மக்களோட உரிமைகளோட சாசனம். அரசியலமைப்பின் மனச்சாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகளின் மசோதா மூலம் உத்வேகம் அடைந்துச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பற்றிய ஸ்டேட்மெண்ட். மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 15. மதம், இனம், ஜாதி, பாலினம் அடிப்படையில வந்து சார்பா இருக்கிறத தடை செய்யறது வந்து ஆர்டிகல்ஸ் 15. அடுத்தது ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கும் தேவைப்படும் உரிமை என்ன அப்படின்னா மத சுதந்திரத்திற்கான உரிமை. மத சுதந்திரத்திற்கான உரிமை. ரிட் ஆஃப் மெடாமஸ், அதாவது மெடாமஸ் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா ஆணையிடுதல். அடுத்து ஆர்டிகல்ஸ்னா என்ன, அதோட ரைட்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 14 அப்படிங்கிறது தான் வேலை வாய்ப்பில் பாகுபாடு சம உரிமை. ஆர்டிகல்ஸ் 14 வந்து சம உரிமை. ஆர்டிகல்ஸ் 15 வந்து பாகுபாடு இன்மை. ஆர்டிகல்ஸ் 16 அப்படின்னா வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. ஆர்டிகல்ஸ் 19 பேச்சுரிமை. ஆர்டிகல்ஸ் 14னா சம உரிமை. ஆர்டிகல்ஸ் 15 பாகுபாடின்மை. ஆர்டிகல்ஸ் 16னா வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. ஆர்டிகல்ஸ் 19 பேச்சுரிமை. அடுத்தது பேராணைகள். பேராணைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா கட்டளை நீதி பேராணை. ஆணையிடுறதா என்னன்னா பேராணை. அதுல கட்டளை நீதி பேராணைனா ஆணையிடுறது. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை அப்படின்னா உடலை அல்லது உடலை கொண்டு வர்றதா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணைனா சான்றளிக்கிறது. தடை செய்யும் பேரான நிறுத்தி வைக்கிறதா தடை செய்யறது. நெறிமுறை உறுத்துறதுன்னா சான்றளிக்கிறது. ஆட்கொணர்வுனா உடலை கொண்டு வர்றது, இல்லைன்னா உடலை நில ஆளை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறது. இது டிரான்ஸ்லேஷன்ல தப்பா கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. அடுத்தது மதசார்பற்ற மக்களாட்சி. மதசார்பற்ற மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அரசு வந்து எந்த ஒரு மதத்தாலும் கட்டாயப்படுத்தப்படாது. அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லாது. ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்பினாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை வந்து அரசு அனைவருக்கும் உறுதி செய்வதா என்ன அப்படின்னா மதசார்பற்ற மக்களாட்சி. மதசார்பற்ற மக்களாட்சியில எந்த மதத்தை பின்பற்றுங்கன்னு அரசு சொல்லாது. எந்த மதத்தை வேணா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அனுமதி அளிப்பாங்க. அடுத்தது மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வதை பற்றி விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 23. மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும்
உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்யப்பட்டு விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல்ஸ் 23. அடுத்தது, வெளிநாட்டினர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். வெளிநாட்டினர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினர்களுக்கும் பொருந்தும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. அடுத்து சட்டப்பிரிவு 15, 14 கூறுவது என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 14, 15 கூறுவது என்ன அப்படின்னா, சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 14, 15ல 4 என்ன சொல்லுதுன்னா, சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பத்தி. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுநிலையை உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் 19(1)A கீழே. ஆர்டிகல்ஸ் 19(1)A. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்துறது. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஆர்டிகல்ஸ் 20. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஆர்டிகல்ஸ் 20. மனித கடத்துதல் மற்றும் அடித்தளத்திற்கான தடை விதிக்கப்படுவது ஆர்டிகல்ஸ் 23. தொழிற்சாலையில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல்ஸ் 24. தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்களை அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல்ஸ் 24. அடுத்தது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா சோவியத் யூனியன்ல இருந்து தான் பெறப்பட்டுச்சு. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா சர்தார் ஸ்வர்ன் சிங் குழு தான் அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976வது சட்ட திருத்தம். 1976 42வது சட்ட திருத்தம் குடிமக்களின் பொறுப்புகளை வரையறுக்கிறாங்க. பகுதி 4A என்ற ஒரு பகுதியை சேர்த்து புதியதான ஒரு ஆர்டிகல்ஸ், அதாவது 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவை மட்டும் இதுல சேர்த்திருக்காங்க. 14Aல 51A மட்டும் சேர்த்திருக்காங்க. அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படின்னா 11. அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படின்னா 11. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்களை மதிக்கிறது. அரசியலமைப்பு கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்களை மதிக்கணும். சுதந்திர போராட்ட நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். சுதந்திர போராட்ட நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இந்திய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட பேணி காக்கணும். தேசிய பாதுகாப்பு தேவையான போது பணியாற்றுதல். தேசிய பாதுகாப்புக்கு தேவையான போது பணியாற்றணும். இந்திய மக்கள் அனைவரிடையே சகோதரத்துவம். இந்திய மக்கள் அனைவரிடையுமே என்ன இருக்கணும்? சகோதரத்துவம் இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை கடமைகள். நமது கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அறிவியல் மனிதநேயத்தை வளர்க்கிறது, பொது சொத்துக்களையும் பாதுகாக்கிறது, தேசத்தின் நிலையான சாதனைக்காக உழைக்கிறது. 6 முதல் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வியை வழங்குறது. 2002ல 86வது சட்டத்தின் மூலம் இந்த உரிமை சேர்க்கப்பட்டுச்சு. 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமையில இது சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது கல்வி உரிமை அடுத்தது PYQ தான் அது. அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது. எந்த சட்டப்பிரிவுனா ஆர்டிகல்ஸ் 51. ஆர்டிகல்ஸ் 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறை எதை போல் தோற்றமளிக்கிறது அப்படின்னா அறிவுறுத்தல் செயல்கருவி போல தோற்றமளிக்கிறது. இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுவது ஆர்டிகல்ஸ் 14. அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெறும் பகுதி என்ன அப்படின்னா பகுதி 4. இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கையை சேர்த்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் நல அரசு. மக்கள் நல அரசு. அடுத்தது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு அப்படின்னா அரசுக்கு ஒரு வழிகாட்டி அமைப்பு முறை தான் இது. இது
அரசை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அது வந்து அரசுக்கு ஆலோசனை மட்டும்தான் கூறும் இந்த வழிகாட்டி நெறிமுறை. வழிகாட்டி நெறிமுறையை வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு சமதர்மம் சார்ந்தது, 2வது காந்தியம் சார்ந்தது, 3வது தாராள அறிவு சார்ந்தது. சமதர்மம் சார்ந்தது, காந்தியம் சார்ந்தது, தாராள அறிவு சார்ந்தது. அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடு வந்து நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. அரசு நெறிமுறை கோட்பாட்டை வந்து நீதிமன்றத்துல வந்து வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இவை ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான அவசியமானது மட்டும்தான். சமூக நலனே இதனோட முக்கிய நோக்கம். சமூக நலன் தான் இந்த அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாட்டுகளோட முக்கிய நோக்கம். பி.ஆர். அம்பேத்கர் வந்து அரசு நெறிமுறை கோட்பாட்டை வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதுமையான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அரசு நெறிமுறை கோட்பாட்டை வந்து அம்பேத்கர் சொல்றாரு. அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டுச்சு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அயர்லாந்து கிட்ட இருந்து வந்திருக்கு. அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காட்ட இருந்தும், அரசு நெறிமுறை கோட்பாடு எங்கிருந்து வந்துச்சுன்னா, அயர்லாந்து கிட்ட இருந்து வந்துச்சு. 2002 86வது சட்ட திருத்த பிரிவு 45 திருத்தப்பட்ட பிரிவு 21A இன் கீழ் தொடக்கக்கல்வி அடிப்படை உரிமைகளாக சேர்க்கப்பட்டது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து எதுல கூறப்படுது அப்படின்னா, பகுதி 3 பிரிவு 12 முதல் 35 வந்து உரிமைகளை பத்தியும், சாரத்து 36ல இருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பத்தியும் சொல்லப்படுது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஆர்டிகல்ஸ் 36 to 51 வரைக்கும். ஒரு சட்டத்தையோ அல்லது செயல் திட்டத்தையோ இயற்ற மக்கள் நலனின் அக்கறை கொள்ள வேண்டியது வந்து கோட்பாடுகள் அரசுக்கு வந்து வலியுறுத்துகிறது. 4 வகையான நெறிமுறை கோட்பாடுகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடு, பன்னாட்டு அமைதியை ஏற்படுத்த வழிகாட்டும் கோட்பாடுகள், பல்வகையான நெறி கோட்பாடுகள், பல வகையான நெறி கோட்பாடு அப்படின்னு சொல்லி 4 வகையில் இருக்குது. சாரத்து 38 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களின் மேம்பாட்டை வலியுறுத்துது. ஆர்டிகல்ஸ் 38 வந்து என்ன சொல்லுதுன்னா, மக்களோட மேம்பாட்டை வலியுறுத்துது. ஆர்டிகல்ஸ் 31 வந்து ஆண் பெண் சமமான ஊதியம் வழங்கணும். 39 வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு சமமான ஊதியம். 39A கீழே இலவச சட்ட ஆலோசனைக்கு வந்து சமமான நியதி. இலவச சட்ட ஆலோசனைகளுக்கு சமமான நியதி. 39Fல வந்து ஆரோக்கியமான சூழலில் குழந்தையை பாதுகாத்தல். ஆரோக்கியமான சூழல்ல குழந்தையை பாதுகாக்கிறது தான் 39F. ஆர்டிகல்ஸ் 49 என்ன சொல்லுதுன்னா, முதுமையில் நோயுற்ற நிலையில அரசு உதவி செய்யணும். அதாவது மூத்த குடிமக்களுக்கு அரசு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 41லயும், பெண்களுக்கு பேறுகால விடுப்பு மற்றும் சலுகைகள் அளிக்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் 42ல வந்து குறிப்பிடப்படுது. 43ல தொழிலாளர்களுக்கு நியாயமானதை பத்தி சொல்லுது. தொழிலாளர்களுக்கான என்னென்ன நியாயங்கள் இருக்கோ அது வந்து 43லயும், 43A தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கு கொள்ள செய்யுது. 43A வந்து தொழிற்சாலை நிர்வாகத்துல தொழிலாளர்களை பங்கு கொள்ள ஊக்குவிக்குது. ஆர்டிகல்ஸ் 47 வந்து மது விலக்கு பத்தி குறிப்பிடப்படுகிறது. ஆர்டிகல்ஸ் 47 மது விலக்கு. காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்த வழிகாட்டும் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. 47 வந்து மது விலக்கு. 40 வந்து கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லும். 40 வந்து கிராம பஞ்சாயத்து. 43 வந்து கிராமங்களில் சுயதொழில், குடிசை தொழில், கூட்டுறவு தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கிறது 43. 43B வந்து கூட்டுறவு சில உரிமைகள் சுதந்திரம் அளிக்கிறது. இதெல்லாம் 43Bல சொல்லப்படுது. 46ல ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கல்வி நலன் மற்றும் பொருளாதார உதவிகளை மேம்படுத்துறது வந்து ஆர்டிகல்ஸ் 46. சரத்து 44 என்ன சொன்னா, பொது சிவில் சட்டம் வந்து 44. 45ல 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி. 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி. 48ல கால்நடை பராமரிப்பை பத்தியும், 48Aல சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றியும், 49 வந்து தேசிய சின்ன பாதுகாப்பையும், 50 வந்து நீதித்துறை நிர்வாகத்துறையையும் பிரிக்கிறது. 51 வந்து சர்வதேச அமைதி ஒற்றுமையை பத்தி குறிப்பிடப்படுது. இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டுகள் வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையை தான் வழங்கிட்டு வரும். இதை வந்து நீதிமன்றத்துல கட்டாயப்படுத்த முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மொத்தம் 4 டாபிக் பார்த்துருக்கோம்.